என்னன்னா அது? இது கரும்பு சக்கரைண்ணா. கரும்பு சக்கரை. நாட்டு சக்கரை. நாட்டு சக்கரை. இது போட்டு சாப்பிட்றதுனால நமக்கு அந்த சுவை வந்து நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஹெல்த்துக்கு இது நல்லது. வெள்ளை சக்கரை சாப்பிட்றது ஹெல்த்துக்கு கேடு தானே. அதில் கெமிக்கல் இருக்குது, கெமிக்கல் இல்லை. கெமிக்கல் இல்லை, நார்மலாக வரும் இல்லைங்களா? அதுலேயே நம்ம இப்போ வாங்குறது கரும்பு சக்கரையில் 2-3 வெரைட்டி இருக்குண்ணா. கெமிக்கல் உள்ளது இருக்குது, கெமிக்கல் இல்லாதது இருக்குது. சுண்ணாம்பு சேர்க்குறாங்க. இது வந்து ஆர்கானிக், நல்லா தான் இருக்கும். இந்த கொலாப்பொடி எப்படி பண்ணுறீங்கண்ணா? எப்படி தயாரிக்கிறீங்க? அரிசி மாவு ஃபஸ்ட்டு வந்து அரிசி ஊற வச்சு காய போடணுங்க. காய போட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து திரும்ப தண்ணி போட்டு சலித்து திரும்ப வேக வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி போட்டு சலிச்சுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் குழாயில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். அது வேக வச்சு பச்சரிசி வந்து வேக வச்சு திரும்ப காய போடணுங்க. புழுங்கலரிசி புட்டாக இருந்தால் நம்ம அப்படியே டைரெக்டாக போட்டுக்கலாம். புழுங்கரிசி புட்டு ஓடாதுங்க, மூவிங் இருக்காது. பச்சரிசி புட்டு மூவிங் இருக்குது. ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு தான் இது. ஆமாங்க. என்ன சார்ஜ் பண்ணுறீங்க? ஒரு பீஸ் 25 ரூபா. 25 ரூபா. ராகி அரிசி ரெண்டுமே ஒரே ரேட்டு தாங்க. இவ்வளோ பார்க்கலாங்களா பீஸ்? பார்க்கலாம். இதில் எதுங்க ராகி? எது ப்ரௌனாக இருக்குது ராகி, ஒயிட்டாக இருக்குது அரிசிங்க. இந்த தொழில் வந்து எல்லாருமே பண்ண முடியுங்களாண்ணா? இல்லை தெரிஞ்சாதான் பண்ணுவோம்ண்ணா. நம்ம பழகிக்கிறத பொறுத்து இருக்கு. எல்லா வேலையும் அதே மாதிரி கற்றுக்கிட்டு தான் பண்ணுறோம். ஒவ்வொரு ஊருக்கு நம்ம போகணும் இல்லைங்களா? ஆமாங்க. சங்கடப்படாமல் அலையணும்.